அமைச்சர் துரைமுருகன் மற்றும் திமுக எம்பி கதிர் ஆனந்த் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த புகாரின் அடிப்படையில் சோதனை என தகவல். வேலூரில் திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியிலும் அமலாக்கத்துறை சோதனை. 5 குழுக்களாக வந்த அதிகாரிகள் 10 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை. அமைச்சர் துரைமுருகன் வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள கடப்பாறை, சுத்தி மற்றும் உளி 8 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெறும் சோதனையில் ரகசிய அறை கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல். வேலூரில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் வீட்டில் நடைபெற்ற இடி சோதனை நிறைவு. வீடு மற்றும் குடவுன் உள்பட 6 இடங்களில் நடைபெற்ற சோதனைகளில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மதுரையில் போராட்டம் நடத்திய பாஜக மகளிர் அணி. மிளகாய் வற்றலை அரைத்து கண்ணகி சிலைக்கு பூசி கண்டன முழக்கம். மதுரையில் தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக கைது செய்யப்பட்ட குஷ்பு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் விடுவிப்பு. ஆட்டு மந்தைக்கு அருகில் உள்ள மண்டபத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் 6 மணி நேரத்திற்கு பின் விடுவிக்கப்பட்டனர். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் விழுந்து யுகேஜி மாணவி உயிரிழப்பு. வகுப்பு நேரத்தில் வெளியே சென்று மாயமான நிலையில் தொட்டியில் சடலமாக மீட்பு. கழிவுநீர் தொட்டியில் விழுந்த சிறுமியை மீட்ட பள்ளி நிர்வாகத்தினர். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் மாணவியின் இறப்பில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. தனியார் பள்ளியில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளி முதல்வர், தாளாளர், ஆசிரியை என 3 கைது. சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. கழிவுநீர் தொட்டியில் சிறுமி விழுந்து உயிரிழந்த சம்பவத்திற்கு அரசுதான் பொறுப்பு. தனியார் பள்ளிகளில் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் தணிக்கை செய்யவில்லை என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். மாணவியின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்கவும் உத்தரவு. ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் சபாநாயகர் அப்பாவு சந்திப்பு. 2025ஆம் ஆண்டின் முதல் நாள் பேரவைக் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற ஆளுநரை நேரில் சந்தித்து அழைப்பு. மார்ச் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டம். ஜனவரிக்குள் மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் செய்யும் பணிகளை முடிக்கவும் உத்தரவு. கொடநாடு வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி வீடியோ வெளியிட்ட மேத்யூ சாமுவேலுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு. இபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்களை நீக்கி மேத்யூ சாமுவேல் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சொரிமுத்து ஐயனார் கோயிலில் பக்தர்கள் தங்குவதற்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது? தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அரசாணை வெளியீடு. நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக சனிக்கிழமை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக 750 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. திண்டுக்கல் தாடிக்கொம்பு அருகே பிரபல நகைக்கடை அதிபர் வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் சோதனை என தகவல். தேனியில் சிறைத்துறை அதிகாரி வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு துறையினரின் சோதனை நிறைவு. 7 மணி நேர சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். கள்ளக்குறிச்சி அருகே டிரான்ஸ்பார்மரை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட ஊழியர் மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு. அந்தரத்தில் தொங்கியவரை மீட்ட மின்வாரிய ஊழியர்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கன்றுக்குட்டியை வேட்டையாடிய சிறுத்தை புலி. 15 நாட்களுக்கு மேல் போக்கு காட்டும் சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை காலத்தில் மட்டும் 297 கோடி ரூபாய் வருமானம். 32 லட்சத்திற்கும் அதிகமானோர் தரிசனம் செய்ததாக தேவசம் போர்டு அறிவிப்பு. சபரிமலை விமான நிலையம் அமைக்க 3,40,000 மரங்களை வெட்ட முடிவு. நிலம் கையகப்படுத்தும் பணி விரைவில் தொடங்கியிருக்கும் நிலையில் அறிக்கை. தலைநகர் டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 1675 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பயனாளிகளுக்கு வீட்டின் சாவிகளை வழங்கி கலந்துரையாடினார். தனக்காக ஒரு வீடு கூட கட்டிக்கொள்ளாத நரேந்திர மோடி ஏழை மக்களுக்காக 4 கோடி வீடுகளை கட்டியுள்ளார் என நாட்டு மக்கள் நன்கு அறிவர். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லி ஐதராபாத் இல்லத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திப்பு. மாலத்தீவின் முன்னேற்றத்திற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என ஜெய்சங்கர் உறுதி. கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை உயிரிழந்த சம்பவத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன். இடைக்கால ஜாமீனில் அல்லு அர்ஜுன் விடுவிக்கப்பட்ட நிலையில் பிணை தொகை செலுத்தியதால் நம்பள்ளி நீதிமன்றம் நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கி உத்தரவு. தெலங்கானா மாநிலம் நவாப்பேட்டையில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சி. விரக்தியடைந்த விவசாயி தக்காளிகளை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு. பீகாரில் தீவிரமடையும் அரசு பணியாளர் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம். பாட்னாவில் மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு மாணவர் சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதால் பரபரப்பு.